Hello students, good morning. Welcome back to English Maths Academy. This is 11th Mathematics, Chapter 2 Basic Algebra. Exercise 2.11 question number 1. Simplifyல 5 question கொடுத்திருக்காங்க. இதை எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி சில பேசிக் எக்ஸ்போனன்ட் ரூல் இருக்கு. அதை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் a power m whole power n, it is called power rule, equal to a power m into n. Second one, a power minus m equal to, இது போல பவர் மைனஸ்ல இருந்தா ரெசிப்ரோக்கல் எழுதுனீங்கன்னா பவர் பிளஸ் ஆயிடும், 1 by a power m. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 125 whole power 2 by 3. 125 அப்படி எப்படி எழுதலாம்? 5 into 5 into 5, that is 5 cube. So 5 cube whole power 2 by 3 is equal to 5 power, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, a power m whole power n equal to a power m into n. அதாவது பவருக்கு மேலே பவர் இருந்தால் பவரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 into 2 by 3, 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 square, it is equal to 25. Therefore 125 whole power 2 by 3 equal to 25. Okay, அடுத்தது second one, 16 power minus 3 by 4. 16 எப்படி பிரிச்சுக்கலாம்? 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16, அதாவது 2 power 4 equal to 2 power 4 whole power minus 3 by 4. இது போல பவருக்கு மேலே பவர் இருந்தால் என்ன சொன்னோம்? மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா? அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணலாம்? இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 2 power minus 3. இது எப்படி இருக்கு? இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a power minus m equal to 1 by a power m, அதாவது 2 power 3. Therefore 16 power minus 3 by 4 equal to 1 by 2 cube equal to 8. Next, third one, minus 1000 whole power minus 2 by 3. 1000 எப்படி எழுதலாம்? minus 10 into minus 10 into minus 10. So minus 10 power 3 whole power minus 2 by 3. இங்கேயும் அதே போல தான், பவருக்கு மேலே பவர்னா மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன செய்யலாம்? இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது? ஈக்குவல் டு மைனஸ் 10 பவர் மைனஸ் 2. இப்போ இது போல் பவர் நெகட்டிவாக இருந்தால் என்ன பண்ணணும்? இது ரெசிப்ரோக்கல் எழுதுங்க. அதாவது 1 பைன்னு போட்டிங்கன்னா minus 10 ப்ளஸ் ஸ்கொயர் வந்துடும். ஓகே, தேர்ஃபோர் minus 1000 whole power minus 2 by 3 equal to 1 by minus 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா minus minus plus ஆயிரும். ஸோ 10 ஸ்கொயர் 100. நெக்ஸ்ட் fourth one, 3 power minus 6 whole power 1 by 3. இது என்ன செய்யலாம்? டைரெக்டாக 3 power minus 6 into 1 by 3 போடலாம். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 3 1s are 3 2s are equal to 3 power 2 1s are minus 2. It is equal to 1 by 3 square. Therefore 3 power minus 6 whole power 1 by 3 equal to 1 by 3 square 9. அடுத்தது fifth question, 27 power minus 2 by 3 divided by 27 power minus 1 by 3. 27 அப்படிங்கிறது it is equal to 3 cube. So 3 cube into minus 2 by 3 divided by 3 cube into minus 1 by 3. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 power minus 2 divided by, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 power minus 1. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த பவரை பாசிட்டிவாக மாற்ற
இது ரெசிப்ரோக்கலாக மாற்றினீங்கன்னா இது கீழே வந்து இது மேலே போயிடும். ஸோ 3 power 1 equal to 3 divided by it is 3 square equal to 3 by 3 into 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 time கேன்சல் ஆகிடும். therefore 27 power minus 2 by 3 divided by 27 power minus 1 by 3 equal to 1 by 3. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் உள்ள 5 சம் எளிமையான சம் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக செகண்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then bye.